வாழ்க்கையில எப்படி பெர்ஃபெக்ட்டா இல்லாம இருக்கலான்ற ஒரு பாடம் தான் இப்ப கரண்ட் ஸ்டேஜ்ல என்னோட லைஃப்ல ஒரு முக்கியமான ஒரு பாடமா இருக்கு. நம்ம எந்த ஒரு விஷயத்த கத்துக்கும் போதோ, தொடங்கும் போதோ, இதுக்கு முன்னாடி நீங்க எந்த துறையில எவ்வளோ ஒரு அறிவாளியா இருந்தாலோ, எவ்வளோ ஒரு ஸ்கில்டான ஒரு பர்சனா இருந்தாலோ, ஒரு புது விஷயத்த கத்துக்கும் போது நீங்க முட்டாளா இருந்து தான் திருப்பி நீங்க அதை கத்துக்க முடியும். எந்த ஒரு விஷயத்த கத்துக்கும் போதும் அதை பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், பெர்ஃபெக்ட்டாவே கொண்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த விஷயத்த நம்ம தொடங்கவே மாட்டோம். அதை கத்துக்கிறதுக்கே நம்ம ஈகோ ஒத்துக்காது. ஒரு ஸ்கில்லையோ ஒரு டெக்னிக்கோ நம்ம கற்றுக்கும் போதோ அந்த ஸ்கில்லை வந்து நம்ம எவ்வளோ பர்ஃபெக்டாக ஆகிறோம் அப்படின்றத நம்ம கோலாக இருக்கும். ஆனால் இது எங்கே பிரச்சனை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பர்ஃபெக்ஷன் வந்து ஒரு ஜேர்னியாக இருக்குமே தவிர ஒரு டெஸ்டினேஷனாக இருக்கவே கூடாது. ஸோ டெஸ்டினேஷனாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்ஃபெக்ஷன்ற ஒரே வார்த்தை நம்மளை வந்து ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சி ஒரு பிகினரா திரும்பி ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை கண்டிப்பா நம்ம கிட்ட இருந்து பறிச்சிடும். இப்போ கரண்ட் ஸ்டேஜ்ல எனக்கு வந்து இது முக்கியமான ஒரு பாடமா தான் இருக்கு. இந்த பாடத்துக்கு காலிஸ்தெனிக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கருவி. மறுபடியும் பிகினரா இருந்து என்னோட இம்பர்ஃபெக்ஷன்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபேரா ஃபெயிலியர்ஸை தூக்கி போட்டுட்டு வரக்கூடிய தோல்விகளை தாராள மனசோட அக்செப்ட் பண்ணிட்டு அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கேன். நீங்களும் எந்த ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த ஸ்கில்லையோ அந்த டெக்னிக்கையோ பெர்ஃபெக்டா பண்ணணும்னு நினைச்சுக்கோங்க. நீங்களே பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்காதீங்க, அது ரொம்ப டேஞ்சரான ஒரு பாதை. இதோட இன்னையோட புஷ்டேவை நல்ல ஒரு வெயிட் டிப்ஸ் போட்டுட்டு கொஞ்சம் டக் லான்ச் பண்ணிட்டு இன்னையோட ஜிம் செஷனை முடிச்சுக்கிட்டேன். இன்னொரு வெளியில உங்களுக்கு சந்திக்கிற மக்களே, நன்றி.